हमारे बीच में, इसलिए हम आपको धन्यवाद करते हैं। அப்பா இந்த வேளையில நாங்க உமது வேதத்தை தியானிக்க இருக்கிறோம் அப்பா. इस समय में आपके शास्त्र को हम ध्यान कर रहे हैं। அடியால மறைத்து நீங்க பேசுங்கப்பா. गुलाम को छुपाकर आप बातें कीजिए। அப்பா வந்திருக்கிற ஒவ்வொருடைய இதயத்தையும் திறந்துடலாம். आए हुए हर एक लोगों के हृदय को आप खोल दीजिए। இந்த வார்த்தைகள் அது வல்லமையும் ஜீவனுமாய் எங்களுக்குள்ள இறங்கட்டும். आपके वचन, आपके सामर्थ और जीवन भरा वचन हमारे हृदय में ग्रहण, அது எங்களிலே கனி கொடுக்கிறதாய் மாறட்டப்பா. हमारे हृदय में फल लाने के समान आप कार्य कीजिए। ஆவியானவர் ஆட்கொண்டு நடத்துங்க. पिताजी आप हमारे साथ मेल मिलाप कर कर आप चलाइए। விரோதமா இருக்கிற எல்லா பொல்லாத ஆவிகளையும் இயேசுவின் நாமத்துல கடிந்து அப்புறப்படுத்துகிறோம். विरोध रहने वाला सारी बुरी कार्य यीशु मसीह के नाम से उसे बांधते हैं। இயேசுவின் மூலம் ஜெபங்கள் பிதாவே. यीशु मसीह के नाम से प्रार्थना सुन पिता। ஆமென். आमेन। இந்த நாளிலும் इन दिनों में நம்ம தியானிக்கும்படியாய் தேவன் தந்த வார்த்தை ध्यान करने के लिए परमेश्वर ने दिया हुआ वचन என்னாகமம் गिनती 11ஆம் அதிகாரம் 23வது வசனம். 11वां अध्याय और 23वां वचन। அதற்கு கர்த்தர் மோசேயை நோக்கி, கர்த்தருடைய கை குறுகி இருக்கிறதோ, என் வார்த்தையின்படி நடக்குமோ நடவாதோ என்று நீ இப்பொழுது காண்பாய் என்றார். கர்த்தர் மோசேயை நோக்கி, परमेश्वर मूसा को देखकर, கர்த்தரின் கை குறுகி இருக்கிறதோ, क्या परमेश्वर का हाथ என் வார்த்தையின்படி நடக்குமோ நடவாதோ என்று நீ இப்பொழுது காண்பாய். कि परमेश्वर का हाथ मुड़ा हुआ है क्या, मेरे वचन के अनुसार इस कार्य को तो कर। கர்த்தரின் கை குறுகி இருக்கிறதோ, அதுதான் நம்ம இந்த வார்த்தையை தான் நம்ம தியானிக்க போகிறோம். परमेश्वर का हाथ मड़का हुआ है क्या, कहकर इस कार्य के जरिए से हम बात करेंगे। இந்த வார்த்தையை ஆண்டவர் யார்கிட்ட பேசுறாரு? इस वचन के जरिए से किससे परमेश्वर बातें कर रहे हैं? மோசே கிட்ட பேசுறாரு இல்லையா? मूसा के साथ परमेश्वर बातें कर रहे हैं। ஆண்டவருடைய கை எப்படிப்பட்ட கை? परमेश्वर की हाथ कैसा हाथ है? அது குறுகி இருக்கிறதோ அப்படின்னு ஆண்டவரே கேட்கிற அளவுக்கு மோசே கிட்ட கேட்கிறாரு. அந்த அளவுக்கு என்ன நடந்ததுன்னு நம்ம வாசிப்போம், பாருங்க, கேளுங்க. क्या वो हाथ बड़ा बुढ़ा हुआ भड़का हुआ है क्या, कर कर कहते हैं। இந்த ஜனங்கள் எல்லாம், இஸ்ரேல் ஜனங்கள் எல்லாரையும் நம்ம மோசே வந்து கூப்பிட்டு வர்றாரு. इजराइल सारे लोगों को मूसा जी बुलाकर लेकर आते हैं। 6 லட்சம் புருஷர் இருக்கிறாங்க. 6 लाख पुरुष लोग हैं। அவங்க எல்லாரும் திடீர்னு ஒரு நாள் அவங்க கோத்திரமா அவங்கவுங்க கூடாரத்துக்கு வெளியில வந்து நின்று அழுறாங்க. वे सारे लोग बहुत वेदना पाकर रो रहे थे। என்ன சொல்லி அழுறாங்க? किस कार्य के लिए वो रो रहे हैं? நாங்க எகிப்துல கிரயம் இல்லாம சாப்பிட்டோம். हम मिस्र में हम कई कार्यों को हम खाए हैं। அந்த மச்சங்கள்னா மீன்கள், கிரையெல்லாம மீன் சாப்பிட்டாங்களாம். और मच्छी भी वो लोग खाए उस मिस्र में। வெள்ளரிக்காய், கொமட்டிக்காய்கள், கீரைகளையும் வெங்காயங்களையும் வெள்ளை பூண்டுகளையும் நினைக்கிறோம். लहसुन और कई ऐसी भाजियों को उन्होंने खाया। இப்போ அவங்களுக்கு இந்த மன்னாவை தவிர வேற ஒண்ணும் இல்ல. लेकिन इस जगह पर वो मन्ना के अलावा उनको कुछ भी नहीं मिला। எங்களுக்கு புசிக்கிறதுக்கு இறைச்சி தரவங்க யார் அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாரும் சொல்லி அழுறாங்க. लेकिन हमें खाने के लिए इस चीज को कौन देगा कर वो पूछने लगे। இது இப்படி சொல்லி அழுததை பார்த்த உடனே யாருக்கு, மோசேக்கு இது ரொம்ப பொல்லாப்பான காரியமா தெரியுது. लेकिन ऐसे वो लोग रोते समय मोशे को एक बुरा ऐसा योजना आया। ஆண்டவருக்கும் இது ரொம்ப கோபமா இருக்கு. लेकिन ऐसे कार्य में परमेश्वर को बहुत गुस्सा आने लगा। மோசே சொல்றாரு ஆண்டவர்ட்ட வந்து, मोशे जी आकर परमेश्वर से कह रहे हैं, இந்த ஜனங்கள் எல்லாருக்கும் கொடுக்கிறதுக்கு என்னது இறைச்சி எங்க இருந்து வரும்? लेकिन इस सारे लोगों को कहां से वो वस्तु आएगा? என்ன பார்த்து இறைச்சி கொடுன்னு சொல்லி அழுறாங்களே. लेकिन मुझे देखकर इस वस्तु को दो कर रो रहे हैं ना। இவங்க எல்லாரையும் தாங்க கொண்டாயே, ஒருவனா நான் தாங்கிறது எனக்கு பாரமா இருக்குது. इन सारे लोगों को मैं अकेला कैसे इनका दबाव उठा सकूं? நீ உங்களுடைய கண்ணில் எனக்கு கிருபை கிடைச்சதுன்னா என்னை என்ன செஞ்சிருங்க, கொண்டு போட்டுருங்க அப்படிங்க. लेकिन आपकी आंखों में मुझे अगर दया मिला हो तो मुझे अभी मार डालिए। இவங்க எல்லாரையும் நான் ஒரு தகப்பனை போல சுமந்துட்டு வர்றதுக்கு நான் என்ன இவங்களை பெற்றேனா அப்படிங்கிறாரு. एक पिता जिसे उठाकर लेकर आता है वैसे मैं उठाने के लिए क्या मैं आपको पैदा किया हूँ क्या कर वो पूछने लगा। அவருக்கு ரொம்ப பாரமா இருக்கு. वो बहुत
वेदना उठाने लगे। அப்போ ஆண்டவர் சொல்றாரு, तब परमेश्वर कहता है, மூப்பர்ல ஒரு 70 பேரை கொண்டு வாங்க. तेरे बड़े लोगों के बीच में एक 70 लोगों को लेकर आ। அவங்க ஆசாரிப்பு கூடத்துல வந்து நிக்கட்டும். वो याजक के द्वार के निकट खड़े रहे। நான் உன் மேல இருக்கிற ஆவி அவங்க மேலயும் நான் வைக்கிறேன். जब तंबू के सामने वो लोग खड़े रहते हैं, मेरे ऊपर रहने वाले आत्मा उनके ऊपर डालता हूँ, அப்போ அந்த வார்த்தை அவங்களும் சேர்ந்து சுமப்பாங்க அப்படிங்க. क्योंकि वो वजन वही लोग भी उठा सके। இப்போ பாருங்க, ஆண்டவர் அதுக்கப்புறம் சொல்றாரு, फिर बाद में मसीहा उसके बाद कहते हैं, நாளைக்காக எல்லாரும் நீங்க பரிசுத்தம் பண்ணுங்க உங்களை. कल के दिन के लिए अपने आप को पवित्र बनाइए। நீங்க எல்லாரும் இறைச்சி சாப்பிடுவீங்க. आप सारे लोग मांस को खा सकते हैं। எனக்கு இறைச்சி சாப்பிட கொடுக்கறது யாருன்னு சொல்லி நீங்க எல்லாரும் என்ன செஞ்சீங்க? எகிப்துல எங்களுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு, लेकिन मिस्र में आप बहुत अच्छे थे कर इस कार्य को सोचते समय அப்படி நீங்க கர்த்தர் அவருடைய செவி கேட்க நீங்க அழுதீங்களே, उनकी कान सुनने जैसा आप लोगों ने रोया है। உங்க எல்லாருக்கும் இறைச்சி சாப்பிட நான் கொடுக்கிறேன் அப்படின்னு. लेकिन आप लोग सब कुछ खाने के लिए मैं मांस दूंगा। அவர் எப்படி கொடுப்பாராம்? वे कैसे देंगे? ஒரு நாள், एक दिन, 2 நாள், 5 நாள், 10 நாள், 20 நாள் இல்ல, एक दिन, 10 दिन, बस 20 दिन नहीं, ஒரு மாதம் வரைக்கும் நீங்க புசிப்பீங்க. एक महीना तक उसे खाने के लिए मैं दूंगा। அது உங்க மூக்கால புறப்பட்டு உங்களுக்கு தெவிட்டி போகிற அளவுக்கு இருக்கும். उसे आपकी नतनी की ओर से आने के लिए मैं करूंगा। உங்களுக்குள்ள இருக்கிற கர்த்தரை நீங்க அசட்டை பண்ணிட்டீங்களே அப்படிங்கிற. आपके बीच में रहने वाले परमेश्वर को आपने तुच्छ जाना है। அவருக்கு முன்னாடி நீங்க அழுதீங்களே, उनके सामने आपने रोया है ना, அப்படின்னு சொல்லி ஆண்டவர் வந்து மோசேக்கு சொல்றாரு. वैसे बोलकर मूसा जी के पास आकर परमेश्वर कहते हैं, இதெல்லாம் மக்கள்கிட்ட போய் சொல்லு அப்படின்னு சொல்றாரு. ये सारी बातें जाकर मेरे लोगों के पास तुम बताओ कर कहते हैं। அதுக்கு மோசே சொல்றாரு, तब मूसा जी कहते हैं, என் கூட 6 லட்சம் பேர் இருக்கிறாங்க. मेरे साथ 6000 लोग हैं। இந்த 6 லட்சம் ஜனங்களுக்கும் எல்லா ஆடு மாடுகளையும் சமுத்திரத்துல உள்ள மச்சத்தெல்லாம் கொண்டு வந்தாலும் மீன்கள் எல்லாம் கொண்டு வந்தாலும் காணுமா? लेकिन ये 6000 लोगों को मैं हर एक जगह पर से बैल बकरी को लेकर आऊंगा तो काफी है क्या? அவங்களுக்கு எப்படி கொடுக்க முடியும் அப்படின்னு கேக்குறாரு. ये सारे लोगों को मैं कैसा दे सकता हूँ? அதுவும் ஒரு மாதம் வரைக்கும் புசிக்கணும்னு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி கொடுப்பீங்க? लेकिन 1 महीना तक देंगे कर आपने बोल रहे ना, कैसे आप दे सकते हैं? இதெல்லாம் காணுமா அப்படின்னு கேக்குறாரு. ये सब कुछ काफी है क्या? ஆண்டவர் சொல்றாரு, परमेश्वर कहता है, கர்த்தருடைய கை குறுகி இருக்கிறதோ, परमेश्वर का हाथ छोटा नहीं है, என் வார்த்தையின்படி நடக்குமோ நடவாதோ, जो जैसा कहता हूँ वैसा होगा कर क्या नहीं जानता, நீ இப்போ நீ அதை பாப்ப அப்படிங்கிறாரு. आप तो देखेगा। இப்போ பாருங்க, ஆண்டவருக்கே கோபம் வந்து அவருடைய வேதனையில தான் அவரும் சொல்றாரு, கர்த்தருடைய கை குறுகி போயிட்டோ. देखिए ये बात को परमेश्वर सुन के ही वेदना के साथ इस बात को कहते हैं। இப்போ ஆண்டவர் என்ன செய்றாரு, ஒரு பெரிய காற்று அவர்கிட்ட இருந்து புறப்படுது. देखिए परमेश्वर क्या करते हैं, बड़ी तूफान को उनके बीच में भेजकर அந்த காற்று என்ன செய்யுது, சமுத்திரத்துல இருந்து அந்த காடைகள் எல்லாம் அடிச்சிட்டு வருது. देखिए वो समुद्र के ऊपर आकर वो सारे लोगों को इकट्ठा कर लेकर आती है। அது பாளையத்துல இந்த பக்கம் ஒரு நாள் பிரயாண தூரம், ஒரு நாள் நடக்கிற அளவுக்கு அந்த காடைகள் விழுந்து கிடக்கு. देखिए जो एक दिन दूर जाने तक वो मांस गिरा रहता है, அந்த பக்கமும் அதே போல ஒரு நாள் நடந்து போனா எவ்வளவு பிரயாணம் போனா எவ்வளவு இருக்குமோ அந்த அளவுக்கு அந்த பக்கமும் காடைகள் விழுந்து கிடக்கு. वैसे उसी समय दूसरी बाजू भी वैसे ही का गिरता है, 2 முழம் உயரத்துக்கு விழுந்து கிடக்கும், 2 फीट ऊंचा गिरता है। இப்போ பாருங்க, எவ்வளோ காடைகளை கொண்டு வந்து ஆண்டவர் ஒரே நேரத்துல கொண்டாரு. देखिए उस जगह पर परमेश्वर ने इतनी मांस को लेकर आकर डाल दिया। அப்போ ஜனங்கள்லாம் என்ன செய்தாங்க, காடையில பார்த்த உடனே இறைச்சி கிடைச்சிட்டுன்னு சொல்லி சந்தோஷத்துல போய் அவங்க என்ன செய்யறாங்க, பகல் முழுசும் ரா முழுசும் அதை வேட்டையாடுறாங்க. देखिए उसको मिला कर बहुतायत से खुश होकर उसे उसके साथ एक कर उसे उठाकर खुशी से मनाते हैं। கொஞ்சமா சேர்த்தவனும் எவ்வளவு 10 ஓமர் அளவு சேர்த்துட்டாங்க. लेकिन थोड़ा उसे इकट्ठा करने के लिए सोचेगा तो वो लोग 10 गुना इकट्ठा करने लगे। எல்லாரும் சேர்த்து ஒரு குவியலா தங்கள் அவங்கவங்க கூட பக்கத்துல சேர்த்து குவியலா வச்சுக்கிட்டாங்க. देखिए उनके बाजू में उस कार्य को रख दिए वो लोग। இந்த ஓமர்னா என்ன अर्थம்? ओमर बोलेगा तो क्या है? ஓமர்னா என்னன்னா ஒரு 1.25 கிலோன்னு வைங்க. 1.25 கிலோல இருந்து 2.5 கிலோ வரைக்கும் உள்ள அளவு தான் என்னது ஓமர். 1 किलो के ऊपर और 1.25 किलो, 1 और 1.25
போனதுலேருந்து அதுலேருந்து 2.5 கிலோ 2.5 किलो, அது வரைக்கும் இருக்கிற அளவு தான் ஓமர். लेकिन उतना वजन रहने वाले ही कार्य ओमर कहते हैं. நம்ம ஒரு 2 கிலோன்னு எடுத்துக்கிடலாம். देखिए हमारे हिसाब से 2 किलो ऐसे उठाएंगे. ஒரு ஓமர்னா 2 கிலோ. एक ओमर बोलेगा तो 2 किलो. ஒருத்தன் 10 ஓமர் அளவு எடுத்திருக்கிறான். लेकिन एक टाइम 10 गुना उन्हें उठाया है. அதாவது ஒரு ஆள் 20 கிலோ காடையே எடுத்திருக்கிறான். लेकिन एक व्यक्ति 20 वजन के हिसाब से उन्हें ले लिया है. இப்போ 6 லட்சம் பேர் ஆளுக்கு 20 கிலோ எடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்க, குறைஞ்ச அளவு எடுத்தாலே. देखिए 6000 लोग और एक व्यक्ति इतना वजन के कार्य उठाएगा तो देखिए அந்த மொத்தம் எவ்வளவு வருது பாருங்க, 120 லட்சம் கிலோ. देखिए 120 के ऊपर आता है. இவ்வளோ 120 லட்சம் கிலோ வெயிட்டான காடை ஆண்டவர் கொடுத்துட்டாரு. 120 लाख किलो वजन हो सकता है, वो हुआ था. அவங்க ஒவ்வொருத்தரும் சேர்த்தது அவ்வளவு, இன்னும் எவ்வளவு அங்க கிடக்குதோ தெரியாது. लेकिन एक का इकट्ठा करने के बाद इतना हुआ, लेकिन और भी कितना ज्यादा रहेगा हम नहीं जानते हैं. அப்ப ஆண்டவருடைய கை குறுகி இருந்துச்சா? क्या परमेश्वर का हाथ छोटा है क्या? அவர் இறைச்சி தரணும்னு நினைச்சிட்டாருன்னா எப்படி அவர் வாரி கொடுக்கிறார் பாருங்க. देखिए परमेश्वर अगर देने के लिए सोचा तो कितनी उठाकर उन्होंने दे दिया. देखिए ஒரு மாதம் வரைக்கும் அவங்க எல்லாம் தெவிட்டி போகிற வரைக்கும் சாப்பிட்றதுக்கு ஆண்டவர் கொடுத்தார். 1 महीना तक मुंह से नाक से आने तक वो लोग परमेश्वर ने उन्हें उंडेल कर दे दिया है. அவர் வாக்கு மாறுமா? क्या परमेश्वर का वायदा भूल सकता है? என் வாக்குப்படி நடக்குமோ நடக்காதோன்னு பாருன்னு சொல்லி அவர் செய்தார். लेकिन वचन के अनुसार होगा कि नहीं कर कर इस कार्य को करते हैं. ஒரு நாள் ஆண்டவருடைய வாக்கு மாறாது. एक दिन भी परमेश्वर का वायदा भूल नहीं चाहता है. நம்ம பார்வைக்கெல்லாம் இது பெரிய காரியமா இருக்கும். लेकिन हमारी कार्य के लिए परमेश्वर की कार्य बहुत बड़ी है. 6 லட்சம் பேருக்கு ஒரு மாசம் வரைக்கும் இறைச்சி தரணும்னா அது மனுஷருக்கால கூடாது. அது देखिए 6000 लोग को एक महीने तक उस मांस को देना है तो क्या छोटी बात नहीं है. ஆனால் தேவனால் எல்லாம் கூடும். लेकिन हमारी परमेश्वर के हाथों में सब कुछ होता है. அதான் அவர் என் கை குறுகி போயிட்டோ, इसलिए परमेश्वर कहता है क्या मेरा हाथ छोटा है? நான் உனக்கு இறைச்சியை தாரேன் பாருன்னு சொல்லி தராரு. लेकिन मैं कैसे तुझे मांस देता हूँ ऐसा कर दिया. இதான் நம்ம வாழ்க்கையிலும் சின்ன காரியங்களுக்காகவே ஆண்டவரை நம்ம கோவிச்சுக்கிட்டு அழுதுகிட்டு நிக்கிறோம். लेकिन कई बार एक छोटी सी कार्य रखकर हम कई बार गुस्सा हो जाते हैं. நம்ம அப்படிதான் அழுறோம் அவருக்கு முன்னாடி. लेकिन वैसे ही उनके सामने हम रोना है. அவருடைய பிள்ளைகளுக்கு அவர் வாரி வாரி கொடுக்க அவர் வல்லமையுள்ளவரா இருக்கிறார். लेकिन परमेश्वर उनके बच्चे लोग को उठा कर देने वाला परमेश्वर है. விசுவாசத்தோட அவரை நோக்கி பார்க்கும்போது, लेकिन विश्वास के साथ उनकी ओर देखते समय அவர் ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளவரா இருக்கிறார். परमेश्वर हमें आशीष करने के लिए वो सामर्थ्य है. இன்னும் பாருங்க, பைபிள்ல அப்படி 2-3 பேருடைய காரியங்களை நம்ம பார்க்கறோம். ஆண்டவருடைய கை எப்படி செயல்பட்டது அப்படின்னு. बाइबल की किताब में 2-3 ऐसे कार्य को देखेंगे कि परमेश्वर हाथ छोटा नहीं है. பாருங்க, 1 ராஜாக்கள் 1 राजा 18ஆம் அதிகாரம் 18वां अध्याय 17 இருந்து 46 வரைக்கும் 17 और 44 को देखेंगे. உள்ள காரியங்கள், அந்த வசனங்கள் அவ்வளவு படிக்க வேண்டாம், அதைத்தான் நம்ம வாசிக்கிறோம். 17 से 46 तक देखेंगे. 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 17 முதல் பாருங்க. இதுல எலியா என்ன செய்றாரு? देखिए इस जगह पर एलिया जी क्या कहते हैं? அவர் கர்த்தா ஜெபம் பண்ணி என்ன சொல்லிட்டாரு? என் வார்த்தையின்படி இல்லாம மழையே பெய்யாது, மழையாகிலும் பனியாகிலும் பெய்யாதுன்னு சொல்லி முடிச்சிட்டாரு. लेकिन मेरे वचन के हिसाब से ना ही बारिश गिरेगी और ना ही ओस गिरेगी. ஆகாப் ராஜாட்ட போய் சொன்னாரு. लेकिन ये बात जाकर आहाब राजा के सामने कहते हैं. ஆகாப் ராஜா அவர்கிட்ட அப்படி சொன்ன மாதிரி என்ன ஆயிடுச்சு? ஆண்டவர் பனியும் பெய்யல, மழையும் பெய்யல, அங்கு பஞ்சம் உண்டாயிடுச்சு. लेकिन जैसा एलिया ने कहा था वैसे ही उस जगह पर ना ही बारिश गिरा और ना ही ओस गिरा, उस जगह पर अकाल उत्पन्न हुई. ஆகாபோட மனைவி ஏசபேல் என்ன செய்றா? लेकिन आहाब की पत्नी इजेबेल ने क्या किया? அவ ரொம்ப கோபமா இருக்கிறா. वो बहुत गुस्से हो गई. ஆண்டவருடைய தீர்க்கதரிசிகள் எல்லாம் அவ கொன்னு போடுதா. लेकिन परमेश्वर की सारी
भविष्यद्वक्ताओं को मार कर गिराती है, எலியாவையும் கொல்லணும்னு சொல்லி தேடிட்டு இருக்கா. लेकिन एलिया को भी मार कर गिराना कर कर एलिया को ढूंढती है। இவர் எலியா என்ன செய்தாரு, அவளுக்கு தெரியாம ஒழிச்சுக்கிட்டாரு. लेकिन एलिया इस बात को क्या किए, वो चुप गए। அவருக்கு அங்க அப்ப இருக்கும்போது ஆண்டவர் என்ன சொல்றாரு, நீ வந்து உன்னை போய் ராஜா கிட்ட ஆகாப் கிட்ட காட்டு, நீ வெளிப்படுத்து அப்படிங்கிறாரு. तू जाकर आहाब के पास जाकर दिखा, तू प्रकट कर। அதே போல ஆகாப் ராஜா அங்க அவருக்கு முன்னாடி எலியா போறாரு. उसी समान उनके सामने एलिया जाते हैं। அதுல எலியாவை பார்த்த உடனே ஆகாப் என்ன சொல்றாரு, இஸ்ரவேலை கலங்க பண்ணுகிறவன் நீதானே அப்படின்னு கேக்குறாரு. एलिया को देखकर आहाब इस तरह कहता है, इस्राएल नहीं, राजा को एलिया देखकर इस तरह कहता है और लोगों को और उनके बीच में इस कार्य को उत्पन्न करने वाला तू ही है ना। நான் இல்ல, இஸ்ரவேலோடைய தேவனை விட்டுட்டு பாகால் வணங்குன நீ தான் என்ன செய்யற, இஸ்ரவேல் மக்களை நீ கலங்க பண்ற அப்படின்னு எலியா சொல்றாரு. लेकिन मैं नहीं, इस्राएल का परमेश्वर को छोड़ के लोगों के बीच में एक व्यसन की कार्य करने वाला तू ही है। இப்போ நீ என்ன செய்ய அப்படின்னு சொல்லி எலியா சொல்றாரு. கர்மேல் பர்வதத்துல, लेकिन कर्मेल पर्वत के ऊपर இஸ்ரவேல் எல்லாரையும் கூப்பிடு, सारे इस्राएल लोगों को तो बुला, அதோட பாகாலுடைய தீர்க்கதரிசிகள் 480 பேர் இருக்காங்க, அவங்கள கூப்பிடு, बाला के तीर्थदर्शी लोग 400 लोग हैं, वही लोग को भी तो बुला, இயேசுபேலுடைய பந்தியில சாப்பிடுற தோப்பு விக்கிரகத்தினுடைய தீர்க்கதரிசிகள் 400 பேர் இருக்காங்க, அவங்களையும் கூப்பிடு அப்படிங்க. इजेबेल के याजक लोग 400 लोग हैं, वे लोग को भी तो बुला, எல்லாரையும் கூட்டத்துக்கு ஆட்களை நீ அனுப்பு அப்படின்னு சொல்லி சொல்றாரு ராஜா கிட்ட. लेकिन सारे लोगों को इकट्ठा करने के लिए तो लोगों को भेज कर एलिया कहते हैं। இந்த ஆகாப் ராஜாவும் என்ன செய்யறாரு, எல்லாரையும் கூப்பிடுதாரு. इसी प्रकार ये आहाब राजा भी वे कार्य को करते हैं। இப்ப இஸ்ரேல் மக்கள் எல்லாரும் வந்துட்டாங்க, தீர்க்கதரிசிகள் அந்த பாகால் தீர்க்கதரிசி எல்லாரும் வந்துட்டாங்க, அந்த தோப்பு விக்கிரகத்துல உள்ள தீர்க்கதரிசிகள் வந்துட்டாங்க, எல்லாம் நிக்கிறாங்க. लेकिन वो बाला के सारे याजक लोग भी आए और इस्राएल लोग भी उस जगह पर आए। இப்ப எலியா சொல்றாரு, ஆண்டவருடைய தீர்க்கதரிசில கர்த்தருடைய தீர்க்கதரிசில நான் ஒருத்த மட்டும் தான் மீதமா இருக்கேன். लेकिन आपके बाला की तीर्थदर्शी नहीं, परमेश्वर की तीर्थदर्शी में मैं अकेला हूँ। பாகாலுடைய தீர்க்கதரிசி 450 பேர் இருக்காங்க. लेकिन बाला के तीर्थदर्शी लोग 400 लोग हैं। 2 காளைகளை கொண்டு வாங்க, लेकिन 2 बछड़े को लेकर आओ, அவங்களுக்கு ஒரு காளை எனக்கு ஒரு காளை, उनको एक भाग होगा, मेरे को लेके एक भाग होगा। அதை வந்து என்ன செய்யணும், சந்தா வெட்டி அதை நெருப்பு போடாம விறகு கட்டை மேல வைக்கணும். लेकिन उसे अग्नि के वेदी के ऊपर लेकर आग ना डालने के समान उसको ऐसे ही रखना है। அவங்க தேவனுடைய நாமத்தை சொல்லி கூப்பிடட்டும், நான் என்னுடைய தேவனுடைய நாமத்தை சொல்லி கூப்பிடுவேன். वे लोग अपने परमेश्वर को पुकारने लगे और वे एलिया उनके परमेश्वर को पुकारने लगे। அக்கினினால உத்தரவு வரல தெய்வம் தான் யாரு, உண்மையான தெய்வம். लेकिन अग्नि के जरिए से उत्तर देने वाला कौन है, वही सच्चा परमेश्वर है। நீங்க எந்த மட்டும் இப்படி குந்தி நினைப்பீங்க, கர்த்தர் தெய்வமானா கர்த்தரை கும்பிடுங்க, பாகால் தெய்வமானா அவனை கும்பிடுங்கன்னு சொல்லி தான் ஆண்டவர் அந்த எலியாவுலவும் பேசுறாரு. लेकिन कब तक तुम ऐसे नीचे होकर चल रहे हैं कर कहता है। ஜனங்கள் எல்லாரும் என்ன சொல்லிட்டாங்க, இது நல்ல வார்த்தை. लेकिन लोग ऐसे इस बात को पूछने लगे कि ये अच्छी बात है। அப்போ அப்படி சொன்னோடனே எலியா சொல்றாரு, முதல்ல பாகால் தீர்க்கதரிசிகள் தான் நிறைய பேர் இருக்காங்க, அதனால அவங்களே அவங்க தெய்வத்தை கூப்பிடட்டும் ஃபர்ஸ்ட். लेकिन पहले वही लोग पुकारे ताकि क्यों वे लोग ज्यादा हैं। இவங்க மத்தியானம் வரைக்கும் கூப்பிடுறாங்க, ये लोग दोपहर के तक पुकारते ही रहे, ஒரு சத்தமும் கிடைக்கல, लेकिन एक शब्द भी उसकी ओर से नहीं आया। அதுக்கு முன்னாடி குதிச்சு ஆடுறானுங்க, लेकिन वो लोग कूदे नाचे। அப்புறம் மத்தியான நேரத்துல எலியாவுக்கு ஒரே சிரிப்பு, அவர் கிண்டல் பண்றாரு. लेकिन एलिया उनको देखकर ठट्ठा कर रहे हैं। அவன் தேவன்னு சொல்றிய, लेकिन तेरा परमेश्वर कर तू बोलता है ना, அவன் தியானத்துல இருப்பான், वो परमेश्वर उसे ध्यान करता रहेगा, இல்லாட்டி அவன் ஏதாவது வேலை செய்துட்டு இருப்பான், नहीं तो कुछ काम करता रहेगा। ஒரு வேளை தூங்கினாலும் தூங்கிடுவான், எழுப்பதான் செய்யணும் அப்படிங்கிற. लेकिन इस समय में वो सोता रहेगा, लेकिन आप उसे उठाओ। அவங்களுக்கு திரும்ப கோபம், இப்ப என்ன செய்யறாங்க, தங்க உடம்பே கத்தியால குத்தி கீறிக்கிட்டு அந்த தெய்வத்தை நோக்கி கூப்பிடுதாங்க. देखिए और वो लोग को गुस्सा आने लगा और अपने शरीर को एक चाकू लेकर वो लोग अपने शरीर को काटने लगे। இப்போ மத்தியான வேலையும் முடிஞ்சு சாயந்தரம் அந்திப்பள்ளி செலுத்துற நேரம் வந்தாச்சு. दोपहर का समय बीत गया और शाम का समय आया। அவங்களுக்கு ஒரு பதிலும் கிடைக்கல, அப்படியே தான் ஆடிட்டு இருக்கானுங்க. कुछ भी उसकी ओर से उत्तर नहीं आया। இப்ப
இப்போ எலியா சொல்றாரு, என் பக்கமா வாங்க எல்லா ஜனங்களும், நீங்க எல்லாரும் என் பக்கம் வாங்க. अभी एलिया इस तरह कहता है तुम लोग मेरे पास आओ कर कर। அப்போ இவர் என்ன செய்யறாரு, ஒரு பலிபீடத்தை கட்டுறாரு. लेकिन एलिया एक वेदी को बनाता है, அதுக்கு இஸ்ரவேல்னு பேர் வைக்கிறாரு. उसे इस्राएल कर कर रखता है। அதன்படி அந்த 12 கோத்திரத்தின் லெக்கத்தின்படி 12 கல் வைக்கிறாரு. लेकिन जैसे 12 गोत्र था, उस 12 गोत्र के हिसाब से 12 पत्थर को उस जगह पर इकट्ठा कर कर रखते हैं। இப்போ பலிபீடத்தை கட்டி அதை சுத்திலும் நல்ல வாய்க்கால் மாதிரி விடுறாரு. देखिए वेदी को बनाकर उसके चारों और एक नाले के समान बनाते हैं। இப்போ காலையை சந்தா துண்டிச்சு அவர் என்ன செஞ்சிராரு, அந்த விறகு மேல வச்சிட்டாரு. जो बछड़े को लेकर आए थे उसे टुकड़ा टुकड़ा कर कर उस वेदी के ऊपर वो रखते हैं। இப்போ என்ன செய்யுங்க, ஒரு 4 குடம் தண்ணியை கொண்டு வந்து இந்த விறகுக்கு மேலேயும் அந்த அது சந்தா வெட்டி வச்சிருக்கிற அந்த காலை அந்த இறைச்சி மேலேயும் வைங்க அப்படிங்க, ஊற்றுங்க அப்படிங்கிறாரு. 4 अंडा पानी लेकर आकर उस नाले की ओर और उसके मांस के ऊपर डाले कर कर कहते हैं। ஊற்றிட்டாங்க. ओ पानी को डाल दिया उन्होंने। இன்னொரு தடவை ஊற்றுங்க, और भी एक बार डालने के लिए कहा। 3 தடவை ஊற்றுங்க அப்படின்னு சொல்றாரு. वैसे 3 बार उन्होंने कहा। இப்போ வாய்க்கால் வழியா தண்ணி எல்லாம் நிறைஞ்சு வெளியே வந்துச்சு. लेकिन उस नाले की सारी जगह पानी से भर गया। இப்போ அவர் சொல்றாரு, ஜெபம் பண்ண ஆரம்பிக்கிறாரு. लेकिन तब वो एलिया प्रार्थना करने लगा। பாருங்க 36வது வசனம். அந்திபலி செலுத்தும் நேரத்திலே தீர்க்கதரிசியாகிய எலியா வந்து, ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தேவனாகிய கர்த்தாவே, இஸ்ரவேலிலே நீர் தேவன் என்றும் நான் உம்முடைய ஊழியக்காரன் என்றும் நான் இந்த காரியங்களை எல்லாம் உம்முடைய வார்த்தையின்படி செய்தேன் என்றும் இன்றைக்கு விளங்க பண்ணும். எப்படி சொல்றான் பாருங்க, நீர் தான் தேவன் சொல்லி, இஸ்ரவேல் தேவன் நீர் தான் அப்படிங்கிறது விளங்க பண்ணும். इस्राएल का परमेश्वर आप ही है कर कर प्रकट हुआ। உம்முடைய சொல்படி தான் நான் இதெல்லாம் செய்றேன்னு சொல்லி அதையும் நீங்க விளங்க பண்ணுங்க. मैं आपके कहने से सब कुछ किया कर कर आप प्रकट हुए அப்படின்னு சொல்லி இந்த அவர் ஜெபம் பண்றாரு. वैसे वो प्रार्थना करते हैं। அடுத்தலையும் பாருங்க, கர்த்தாவே நீர் தேவனாகிய கர்த்தர் என்றும் परमेश्वर आप परमेश्वर है, தேவரே தங்கள் இருதயத்தை மறுபடியும் திருப்பினீர் என்றும், ஆண்டவருடைய அவ்வளவு நாள் கோபமா இருந்தவர் அவர் திரும்ப தன்னுடைய இருதயத்தை திருப்பினீர் என்றும், फिर एक बार आपकी नबियों की हृदय को आपकी ओर मोड़ने के लिए இந்த ஜனங்கள் அறியும்படிக்கு என்னை கேட்டருளும் என்றார். वे ये लोग जानने के लिए मेरी प्रार्थना की दुआ को कबूल कर। பாருங்க, ஆண்டவர் அந்த ஜனத்தின் மேல பிரியமாயிட்டாரு. அவர் திரும்பவும் அவங்க பக்கமா இருதயத்தை திருப்பிட்டாருன்னு சொல்லி விளங்க பண்ணும்படியா இந்த காரியத்தை செய்தருளும்னு சொல்லி அவன் ஜெபம் பண்றான். वे सारे लोग मन फिर ले और परमेश्वर की ओर मोड़कर उनके कार्यों में वे लोग इस कार्य को देखे और मेरी प्रार्थना तो सुन कर उन्हें विनती करने लगे। உடனே என்ன ஆகுது, கர்த்தரிடத்துல இருந்து அக்கினி இறங்கி அந்த பலிபீடத்துல இருந்த அந்த காளையும் எரிச்சிட்டு அடுத்தோட எல்லாமே என்னது, அந்த மண்ணையும் கூட பட்சித்து போட்டாங்க. देखिए तुरंत परमेश्वर आकाश से अग्नि को प्रकट हुआ और होम बलि, लकड़ी और पत्थर और धूल समेत सब कुछ उन्होंने भस्म किया। அதுல இருந்து தண்ணீரை கூட என்ன செஞ்சிச்சு, நக்கி போட்டது. उस जगह पर रहने वाला जल को भी वो सुखा दिया। இப்போ வானத்துல இருந்து அக்கினி இறங்கி ஒரு சொல்படி அங்க ஒரு பெரிய அற்புதம் நடந்துச்சு. देखिए आकाश से अग्नि आए कर वे सब लोग मुंह के बल गिरकर, பாகால் தீர்க்கதரிசி எல்லாம் கூப்பிட்டு அவன் வெக்கப்பட்டு நிக்கிறாங்க. लेकिन बाला के लोग परमेश्वर को पुकार कर वे लोग लज्जित होकर खड़े हैं। ஜனங்கள் எல்லாம் இத பாக்குறாங்க. लेकिन सारे लोग उस जगह पर देख रहे हैं। எல்லாரும் என்ன சொல்றாங்க, கர்த்தரே தேவன் சொல்லி அவங்க எல்லாரும் வணங்கிக்கிறாங்க. लेकिन उस जगह पर सारे लोग परमेश्वर ही कर कर पुकारने लगे। எல்லாரும் முகம் குப்புற விழுந்து வணங்குறாங்க. वे सारे लोग मुंह के बल गिरकर प्रणाम करने लगे। இப்போ எலியா என்ன சொல்றாரு, अब एलिया क्या कहते हैं, பாகால் தீர்க்கதரிசி எல்லாம் ஓடைத்தான் இருக்கான், நம்மள தான் இன்னும் பிடிக்க வருவாங்கன்ட்டு அதுக்குள்ள என்ன செய்யுங்க, ஒருத்தனையும் விடாம பிடிங்க எல்லாரையும். लेकिन उस तुरंत एलिशा ने क्या किया, बालक के लोगों को सारे पकड़ो कर कर कहने लगा। எல்லாரும் பிடிச்சு கொண்டு போய் அந்த கீசோன் ஆற்றங்கரையில கொண்டு போய் அவங்களை என்ன செய்தாரு, வெட்டி போட்டுறாரு. लेकिन सारे लोगों को पकड़कर गीशोन जगह पर जाकर उनको मार मिटा चुके। அதோட விடல அவரு, उससे काफी नहीं हुआ। ஆகாப பார்த்து சொல்றாரு, நீ சீக்கிரமா சாப்பிடு, இப்போ பெரும் வெள்ளம் வரப்போகுது அப்படின்னு. अभी तो जल्दी खाकर और बहुत बड़ी बारिश आएगी। அதே போல சொல்லிட்டு இவர் போய் என்ன செய்யறாரு, கர்மேல் மலை மேலே ஏறி அங்க இருந்து அவர் பாக்குறாரு. इस कार्य को बोलने के बाद करमेल की
पहाड़ी के ऊपर चढ़कर इस कार्य को देखने लगे। அங்க இருந்து அவர் என்ன செய்றாரு? उस जगह पर खड़े रहकर क्या करने लगे? தன்னுடைய முகம் முழங்கால்ல படுற வரைக்கும் அப்படி குனிஞ்சு ஆண்டவரை நோக்கி விண்ணப்பம் பண்றாரு. परमेश्वर के सामने अपने घुटने के समान अपने सर को लेकर आकर घुटने तक झुका। அது அப்போ வேலைக்காரனை கூப்பிட்டு என்ன செய்தாரு? நீ போய் வெளியே போய் பாரு, மேகம் வந்திருக்கா அப்படின்னு. और उनके पास रहने वाले एलिएजर को बुलाकर उसने कहने लगा, जाकर देख बादल आई क्या? அவன் வந்து ஒன்னும் தெரியல அப்படிங்கிறார். लेकिन कुछ भी नहीं दिखा कर कहने நீ लगा, 7 தடவை அது மாதிரி போய் பாரு அப்படின்னு. तो 7 बार जाकर दौड़कर देख कर आ। அதே போல பார்க்கும்போது கடைசியில 7வது தரம் பார்க்கும்போது என்னது, ஒரு உள்ளங்கை அளவுக்கு ஒரு மேகம் தெரியுது. 7 बार देखने के बाद एक हाथ के समान एक छोटा सा बादल आया है कर कहने लगा। உடனே ஆகாப்புக்கு ஒரு செய்தி சொல்லுதாரு. तुरंत आहाब को ये संदेशा भेजते हैं, மழை உண்மை தடுத்துறாதபடிக்கு நீ என்ன செய்ய, ரதத்தை கொட்டி நீ எடுத்து போ அப்படின்ட்டு. बारिश तुझे राह रुकावट करे, ऐसे रथ लेकर तू चले जा। அவரும் புறப்படுதாரு ரதத்துல. और वे रथ को लेकर चल बसे। அதுக்குள்ள என்ன ஆச்சு, மழை மேகம்லாம் கருத்து பெரிய மழை பெஞ்சிச்சு. लेकिन उसी समय क्या हुआ, बहुत बादल गरजने के बाद एक बड़ी बारिश आने लगी। ஆகாப் ரதத்துல ஏறி இஸ்ரேலுக்கு போய்கிட்டு இருக்கான். लेकिन आहाब रथ चढ़कर इस्राएल की जगह पर जा रहे हैं। எலியா மேல ஆண்டவருடைய கை அமர்ந்திருந்ததுனால लेकिन परमेश्वर एलिया के ऊपर रहने वाले हाथ बढ़ाने के लिए அவன் அறையை कट्टिக்கிட்டு उस वस्त्र को बांधकर அந்த ரதத்துக்கு முன்னாலே ஓடுறாரு, எங்க இஸ்ரேல் வரைக்கும். देखिए अपनी वस्त्र को बांधकर उस रथ के आगे वो पहुंचने लगे। அங்க ரதத்துல குதிரைகள் தான் வேகமா போகும் இல்லையா? देखिए घोड़ा ही बहुत रफ्तार से दौड़ता है। அது ராஜாவுடைய ரதம்னா அது எப்படி நல்ல உயர்தரமான குதிரைகளை வச்சு அந்த ரதம் ஓடும். देखिए राजा का रथ बोलेगा तो राजा का घोड़ा बोलेगा तो कितनी बहुतायत से वो दौड़ने लगेगा। இந்த எலியா மேல ஆண்டவருடைய கை இருந்ததுனால அவர் என்ன செய்தாரு, அறையை கட்டிக்கிட்டு அவர் கால்நடையாவே ஓடுறாரு அந்த ரதத்தோட. देखिए परमेश्वर का हाथ एलिया के साथ था, इसलिए वो रथ के आगे में वो दौड़ने के लिए वो सामर्थ्य बना। அப்போ ஒரு மனுஷனோட ஆண்டவருடைய கை இருந்ததுன்னா, जब मनुष्य के साथ परमेश्वर के हाथ रहेगा तो பெரிய காரியங்களை செய்ய வைக்கிறார் ஆண்டவர். बड़े कार्य करने के लिए परमेश्वर रखेंगे। இன்னும் பாருங்க, அந்த அவர் கூட அந்த எலியா கூட அந்த ஆண்டவருடைய கை இருந்ததுனால एलिया के साथ परमेश्वर के हाथ, इसलिए வானத்துல இருந்து அக்கினி இறங்கிச்சு. स्वर्ग से और से अग्नि उतरने लगा। அதோட இல்லாம அவரே ஆண்டவர் அவருக்கு பலப்படுத்தி அவரே என்ன செய்றாரு, ரதத்துக்கு முன்னால ஓட வைக்கிறார். देखिए परमेश्वर ने बल देकर रथ के और आगे और जाने के लिए बल दिए। ஆண்டவருடைய கை குறுகி போகவே இல்லை. क्या परमेश्वर का हाथ छोटा है? அது ஒரு மனுஷனோட இருந்தா அது பெரிய காரியங்களை செய்யும். जब एक मनुष्य के साथ में वो हाथ रहता है वो बड़े कार्य करते हैं। வானத்துல இருந்து அக்கினி இறங்கத்தக்கதான காரியங்களை செய்கிறது. आकाश की ओर से अग्नि उतारने के समान परमेश्वर कार्य को करते हैं। எலியாவோட ஆண்டவருடைய கை இருந்தது. एलिया के साथ परमेश्वर के हाथ था। அவருடைய கை குறுகி இருக்குல்ல. परमेश्वर का हाथ छोटा नहीं है। சின்ன ஒரு அக்கினி அந்த இடத்துல மட்டும் எரியல. लेकिन छोटा सा आग उस जगह पर नहीं आया। வானத்துல இருந்து அத்தனை ஜனங்களுக்கு முன்பாக இறங்கினது அது பெரிய காரியம். वे सारे लोगों के सामने आकाश से उस अग्नि को उतारा हुआ देखे हैं। ஆண்டவருடைய கை அவ்வளவு பெரிய கை. क्योंकि परमेश्वर का हाथ அது வல்லமை உள்ள கை. वह सामर्थ्य भरा हाथ है। அவர் பெரிய காரியங்களை செய்கிறவர். वो बड़े कार्य करने वाला परमेश्वर है। இன்னும் பாருங்க, அடுத்தால எலிசாவை பத்தி பார்ப்போம். एलिशा को हम देखते हैं। 2 ராஜாக்கள் दूसरा राजा 3ஆம் அதிகாரம் 3वां अध्याय 15வது வசனத்திலிருந்து 17 வரை வாசிப்போம். 15 से लेकर 17 तक देखिए। இப்போது 2 ராஜாக்கள் 3:15. இப்போதும் ஒரு சுரமண்டல வாத்தியக்காரனை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றான். சுரமண்டல வாத்தியக்காரன் வந்து வாசித்த போது கர்த்தருடைய கரம் அவன் மேல் இறங்கி, அவன் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், இந்த பள்ளத்தாக்கிலே எங்கும் வாய்க்கால்களை வெட்டுங்கள். நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் காண மாட்டீர்கள். ஆனாலும் நீங்கள் உங்கள் ஆடு மாடுகளும் உங்கள் மிருக ஜீவன்களும் குடிக்கும்படிக்கு இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இது கர்த்தரின் பார்வைக்கு அற்ப காரியம். பாருங்க, देखिए இந்த ஆகாப் வந்து இறந்து போயிட்டாருங்க.
या आहाब मर मिटे। அதுக்கப்புறம் அவர் குமாரன் அவருடைய மகன் யோராம் இப்ப ராஜாவா இருக்காரு. उसके बाद उनका लड़का योराम राजा बना। அவர் இஸ்ரவேல் ஆள்றாரு. वे इसराइल लोगों को राज करने लगा। யூதா தனி கோத்திரம், அதுல ராஜாவா இருக்கிறவர் யோசபாத். यहूदा की गोत्र अलग गोत्र था, उसमें एक राजा था। இந்த யோசபாத் கிட்ட இந்த இஸ்ரேல் ராஜா யோராம் வந்து சொல்றாரு, इस्राएल के पास योसबात आकर इस तरह कहता है, மோவாப் ராஜா எனக்கு விரோதமா கலகம் பண்றான், मोआब राजा मेरे विरुद्ध उठा है, நான் அவங்க மேல யுத்தம் பண்ண போறேன், उसके ऊपर मैं युद्ध करने वाला हूँ, நீர் என் கூட வாரீரா அப்படின்னு கேக்குறாரு. क्या तुम मेरे साथ आओगे कर कर पूछने लगा। உடனே யோசபாத் என்ன சொல்றாரு, நான் தான் நீர் தான் நான் அப்படின்னு சொல்லி அப்படி ரொம்ப இதா ரெண்டு பேருமா கை கோத்து அவங்க யுத்தத்துக்கு போறாங்க. लेकिन मैं हूँ और तू है, और दोनों मिलकर हाथ मिलाकर और युद्ध में जाते हैं। அதோட அவங்க கூட இன்னொரு ராஜாவையும் சேர்த்து கூட்டு போறாங்க, ஏதோம் ராஜாவையும். और एक राजा उनके साथ मिलाकर लेकर जाते हैं, वो एदोम का राजा है। இவங்க எல்லாம் யுத்தத்துக்கு யார்கிட்ட போறாங்க, மோவாப் ராஜா கிட்ட போறாங்க. लेकिन ये मिलकर किसके पास युद्ध करने के लिए जा रहे हैं, मोआब के राजा के पास। இவங்க எல்லாம் 7 நாள் இப்படி அவங்க பிரயாணம் பண்ணி போகும்போது 7 दिन यात्रा कर कर जाते समय வழியில அவங்களுக்கு யாருக்குமே தண்ணீர் இல்ல, மிருக ஜீவன்களுக்கும் தண்ணீர் இல்ல, மனுஷருக்கும் இல்ல. देखिए जाते समय वो वे लोग को भी पानी नहीं था और प्राणी लोग को भी पानी नहीं था। அப்ப யோராம் சொல்றாரு, நம்ம 3 ராஜாக்களையும் இந்த மோவாபிய ராஜா கையில ஒப்பு கொடுக்கிறதுக்கு ஆண்டவர் கொண்டு வந்துட்டாரே அப்படின்னு சொல்றாரு. लेकिन वे 3 जन ऐसे सोचते हैं कि परमेश्वर हमें उनके हाथ में देने के लिए हमें लेकर आए हैं कर कर सोचने लगा। இப்போ யோசபாத் சொல்றாரு, ஒரு தீர்க்கதரிசி கிட்ட நம்ம விசாரிப்போம். तब योशबात हम एक भविष्यद्वक्ता है, उसके पास जाकर हम पूछेंगे कर कर कहता है। இங்க யாராவது தீர்க்கதரிசி இருக்காங்களா அப்படின்னு கேக்குறாரு. क्या इस जगह पर कोई भविष्यद्वक्ता है क्या कर कर पूछने लगता है। அப்போ இங்க வந்து அந்த எலிசா இருக்கிறாரு, அந்த எலியாவுடைய கைகளுக்கு தண்ணீர் வார்த்த எலிசா இருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. एलिया को हाथ देने वाला हाथ को पानी डालने वाला एलिशा है इस जगह पर कर कर कहने लगे। அப்போ ஒரு எலிசா இருக்கான்னு சொன்ன உடனே யோசபாத் சொல்றாரு, அவன் வாயில ஆண்டவருடைய வார்த்தை இருக்குது, நம்ம அவரை கூப்பிடுங்க அப்படின்னு சொல்றாரு. तब जाकर ये राजा इस तरह कहता है, परमेश्वर का वचन उनके मुंह में है, इसलिए जाकर उनको हम पूछेंगे। அப்போ எலிசா கிட்ட போன உடனே एलिशा के पास जाने के बाद அவர் ஆகாப் ராஜாவோட மகன் யோராமை பார்த்த உடனே அவருக்கு கோபம். आहाब राजा का लड़का योब को देखने के बाद उनको गुस्सा आया। ஏன் அப்படின்னா ஆகாப் ராஜா பாகால் தீர்க்கதரிசி அவன் இதெல்லாம் வச்சிருக்கான். लेकिन बाला के भविष्यद्वक्ता लोगों को उसने रखा था। அவன் மகன் அதே போல தானே இருப்பான்னு சொல்லிட்டு நீ அந்த தீர்க்கதரிசி கிட்ட போக வேண்டியதானே, நீ ஏன் என்கிட்ட வந்து அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. लेकिन उनका लड़का उनके समान है कर कर एलिशा ने इस तरह कहा, तो जाकर वो याजक के पास जाना है ना, बाला के याजक के पास कहने लगा। அப்போ நான் அந்த யோசபாத்தோட முகத்தை மட்டும் நான் பார்க்கலன்னா நான் உடனே என்ன செய்வேன், நான் இந்த உனக்கு நான் பதிலே தர மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. अगर योशबात की चेहरा मैं नहीं देखता तो इस कार्य के लिए मैं बदल नहीं करूंगा कर कर कहने लगा। எப்படி சொல்றாரு, நான் உண்மை நோக்கவும் மாட்டேன், உண்மை பார்க்கவும் மாட்டேன், तेरी ओर नहीं देखूंगा और तेरे को देखूंगा भी नहीं। அப்புறம் தான் சொல்றாரு, ஒரு சுரமண்டலக்காரனை கூப்பிடு. तब जाकर इस कार्य में कहता है, அவன் வாசிக்கும் போது எனக்கு ஆண்டவருடைய கரம் இறங்கும், கர்த்தருடைய கரம் என் மேல இறங்கும். जब एक व्यक्ति बजाने लगेगा तो परमेश्वर की आत्मा मुझ पर उतरेगी, தீர்க்க தரிசனம் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி तब जाकर मैं भविष्यवाणी करूंगा। அதே போல சுரமண்டலக்காரன் வந்து சுரமண்டலம் வாசிச்ச உடனே उसी समान बजाने वाला आकर बजाने लगा, கர்த்தருடைய கரம் எலிசா மேல இறங்கி परमेश्वर की हाथ एलिशा के ऊपर आने लगा। அவர் சொல்றாரு, तब वे कहता है, இந்த பள்ளத்தாக்கிலே எங்கும் வாய்க்கால்களை வெட்டுங்கள், इस जगह पर जहाँ पर भी नालियां है उसे काट कर निकालो। எல்லாரும் வாய்க்காலை வெட்டுங்க, उस कार्य को काट दो। நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் காண மாட்டீர்கள். जब ये गढ़ वाली नगर को तुम नगर में नष्ट करोगे, ஆனாலும் நீங்களும் உங்க ஆடு மாடுகளும் என்ன செய்யுங்க, மிருக ஜீவங்கள் எல்லாரும் குடிக்கும்படிக்கு என்னது தண்ணீரால இந்த பள்ளத்தாக்கு நிரப்பப்படும் அப்படிங்கிற. लेकिन इस जगह पर जब आप ऐसे कार्यों को करेंगे, काट कर डालोगे तो इस जगह पर पानी की सोता आएगी, तुम अब तुम्हारी भेड़ बकरियां पानी को ग्रहण कर सकती है। காற்றும் இல்ல, மழையும் கிடையாது, ஆனா பள்ளத்தாக்கு தண்ணீரால நிரம்பும் அப்படிங்கிற. हवा भी नहीं है और बारिश भी नहीं है, लेकिन नालियां पानी से भरेगा कर कर कहने लगा।
கர்த்தரின் பார்வைக்கு இது வந்து அற்பமான காரியம், மோவாபியரையும் உங்க கையில ஒப்பு கொடுத்துருவார் அப்படிங்கிற. लेकिन परमेश्वर की दृष्टि में एक छोटा सा कार्य है, लेकिन मोआबी लोगों को आपके हाथों में दे देंगे। மறுநாள் காலையில என்னாவது எங்க ஆண்டவர் சொன்ன மாதிரி இவங்க எல்லாரும் என்ன செய்தாங்க, வாய்க்கால்லாம் வெட்டி வச்சிருக்கிறாங்க. लेकिन ऐसे ही दूसरे दिन वे सारे लोग काट कर रखने लगा। இப்போ தண்ணி வந்து என்ன செய்தான், ஏதோம் தேச வழியாய் வந்ததினால் தேசம் தண்ணீரினால் நிரம்பிற்று. लेकिन एदोम की ओर से पानी आया, उस जगह पर पानी से भर गया। இங்க இருந்தோ ஆண்டவர் கொண்டு வந்துட்டார் தண்ணி, क्योंकि परमेश्वर उस जगह पर पानी लेकर आए। இப்போ இந்த மோவாபியர் எல்லாரும் இவங்க கூட யுத்தம் பண்ணதுக்கு இந்த 3 ராஜாக்கள் வந்திருக்காங்கன்னு கேள்விப்பட்ட உடனே காலையிலே எழுந்திருச்சு வராங்க. लेकिन मोआबी लोग ये 3 राजा मेरे विरुद्ध उठकर आए हैं कर सुबह भोर में उठते हैं। அவங்க எல்லாரும் ஆயுதம் தரிக்கத்தக்க நல்ல வயசா உள்ளவங்க எல்லாரும் ஆயுதத்தெல்லாம் எடுத்துக்கிட்டு அவங்க ரெடியா யுத்தத்துக்கு வராங்க. वे लोग सारे युद्ध के लिए वस्त्र को धारण कर वस्त्र के हथियार को लेकर सिद्ध होते हैं। இப்போ காலையிலே ஒன்று சூரியன் அப்போ காலையிலே உதிக்குது. लेकिन सूर्य तभी उदय होने वाला था। அந்த இடத்துல தண்ணீர் இருக்குது, தண்ணியில அந்த சூரியன் உதிக்கும் போது அந்த மண்ணில் கலந்த அந்த தண்ணி செம்மண்ணில எல்லாம் தண்ணீர் இருந்துச்சுன்னா எப்படி ரத்தம் மாதிரி தான் தெரியும் இல்லையா? देखिए उस जगह पर जब सूर्य उदय हुआ तो पानी पड़ा, उस जगह एक लहू के समान उस जगह पर बन गया। அந்த தண்ணி அவங்களுக்கு ரத்தம் மாதிரி தெரியுது. उस जगह पर रहने वाला वो पानी लहू के समान उन्हें दिखाई देने लगा। ஏன் அப்படின்னா அங்க தண்ணி இருக்கிறதுக்கு சான்ஸே கிடையாது. क्योंकि उस जगह पर पानी है, ऐसा वो कार्य नहीं था उस जगह पर। தண்ணியே அந்த இடத்துல கிடையாதுன்னு இந்த மோவாபியருக்கு தெரியும். लेकिन उस जगह पर पानी ही नहीं है कर मोआबी लोग जानते थे। ஆனா ஆண்டவர் தண்ணீரை அந்த பள்ளத்தாக்குல நிரப்பிட்டாரு. लेकिन परमेश्वर उस नाली के अंदर पानी को भर दिया। அப்ப மோவாபியருக்கு தெரியாது அங்க தண்ணி வந்த கதை. लेकिन मोआबी लोग ये नहीं जानते थे कि उस जगह पर पानी आया है। அதனால அது வெறும் தரையா இருந்து அந்த சூரியன் உதிச்சிருந்தா அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது. लेकिन एक खाली से ऐसे सूर्य के उधर वो चमक से पानी वैसे कार्य को देखेंगे तो वो कुछ भी नहीं जानते थे। அங்க தண்ணி அந்த மண்ணில இருக்கதும் அந்த சூரியன் அது மேல பிரகாசிக்கிறதும் பார்த்தோன்னே இவங்களுக்கு எல்லாம் அது அங்க தண்ணியே இல்லைங்கிற எண்ணத்தோட இருக்கிறவங்க இல்லையா? அதனால அது அவங்களுக்கு ரத்தமா தெரியும். लेकिन उस जगह पर पानी नहीं है कर मोआबी लोग जानते थे। लेकिन सूर्य की किरण उस जगह पर गिरते समय जो वो जगह जो मिट्टी का वो जगह लाल था, वो जगह वो प्रकाश उसके ऊपर गिरने के बाद वो लहू के समान वो पानी बदल दिखा उनको। அதனால அவங்க எல்லாம் என்ன சொல்றாங்க, வந்த 3 ராஜாவும் ஒருத்தனுக்கு ஒருத்தன் வெட்டி எல்லாம் செத்து போயிட்டானுங்க, நம்ம எல்லாம் கொள்ளையடிக்க தான் போகணும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கொள்ளையடிக்கிறதுக்கு போறானுங்க. जो मोआबी लोग इस तरह वो लोग सोचने लगे, 3 राजा आए थे मारने के लिए, लेकिन खुद अपने आप में वो लोग मरकर गिरे हैं, आए उनके सारी वस्तु को हम लेने के लिए जाएंगे। ஆனா இங்க என்ன ஆகுது, இந்த எல்லா 3 ராஜாக்களும் அவங்க ராணுவமும் நல்ல தண்ணி எல்லாம் குடிச்சு நல்லா கெதியா இருக்கிறாங்க. இவங்க வந்த உடனே எல்லாம் நின்று என்ன செய்து அவங்கள முறியடிச்சிடுறாங்க. देखिए उनकी बैल बकरी घोड़े सब वो लोग पानी पीकर अच्छे तैयार होकर खड़े थे कि युद्ध करने के लिए। பாருங்க, அவங்க மோவாபியரை இவங்க எல்லாரும் ஜெயிச்சிட்டாங்க. लेकिन देखिए मोआब के लोगों को वे लोग विजय हुआ। ஆண்டவரால கூடாத காரியம் ஒண்ணுமே இல்லை. लेकिन परमेश्वर के हाथ में नामुमकिन की बातें कुछ भी नहीं है। அந்த பள்ளத்தாக்குல தண்ணியை நிரப்புறதுக்கு மழையும் வரல, காற்றும் இல்லை. देखिए वो जगह पर नाले के पास अगर पानी आने का कोई भी संभव नहीं था, ஆனா தண்ணீரால ஆண்டவர் நிரப்புனார். लेकिन उस जगह को परमेश्वर ने सोता से भर दिया। அவரால தான் இந்த மாதிரியான அற்புதங்களை செய்ய முடியும். लेकिन परमेश्वर के हाथों में ही ऐसे बड़े कार्य करने के लिए सामर्थ्य है। அவருடைய கை குறுகின கை இல்லை, क्योंकि उनका हाथ छोटा அது नहीं है, வல்லமை உள்ள கை. वे सामर्थ्य भरा हुआ हाथ है, அது பெரிய காரியங்களை செய்கிறது. वो बड़ा कार्य करता है। இந்த எலிசாவோட ஆண்டவருடைய கரம் இறங்குனதுனால, जब एलीशा के ऊपर परमेश्वर का हाथ आया, அது இறங்குனதுனால அவ்வளோ அற்புதங்கள் நடத்துறாங்க. क्योंकि उस जगह पर आया इसलिए परमेश्वर उतनी बड़े अद्भुत कार्य करने लगते हैं। அப்போ ஒரு மனிதரோட ஆண்டவருடைய கை இருந்ததுன்னா, जब एक मनुष्य के साथ परमेश्वर का हाथ रहता है ஆண்டவர் तो பெரிய காரியங்களை செய்வார். परमेश्वर बड़े कार्यों को करता है। ஒரு தீர்க்கதரிசி நம்ம எல்லாருக்கும் கூட தெரியும், இப்பவும் இருக்காரு, எசேக்கியா பிரான்சிஸ்னு ஒரு ஊழியக்காரர் தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. एजेकियल फ्रांसिस करके परमेश्वर के दास हैं। அவரு எப்படி ஜெபம் பண்ணுவாராம், वे कैसे प्रार्थना करते हैं, ஆண்டவரே உங்க கை தான் என் கை,
परमेश्वर आपकी हाथ मेरा हाथ है, உங்க காலு தான் என் கால், आपकी पैर मेरे पैर है, உங்க கண்ணு தான் என் கண்ணு. आपकी आंखें मेरी आंखें हैं. இப்படி ஒவ்வொரு உறுப்பையா அவர் சொல்லி அப்படியே ஆகட்டும் ஆண்டவரேன்னு சொல்லி ஜெபம் பண்ணுவாராம். हर एक बार वैसे ही होने दीजिए कर वो प्रार्थना करने लगे. அவர் அவருடைய ஊழியத்தில் நிறைய அற்புதங்களை செய்துட்டு தான் இருக்காரு. वे उनकी सेवकाई में परमेश्वर बहुत अद्भुत चिन्ह चमत्कार कार्यों को कर रहा है. இந்த புதிய ஏற்பாட்டு காலத்துல நம்மளுக்கும் அப்படிதான், அவரோட கை தான் நம்ம கை இல்லையா? लेकिन इस नए करार के दिनों में परमेश्वर के हाथ ही हमारी हाथ है. அப்படியே மாத்திட்டாரு இல்லையா? वैसे परमेश्वर ने बदल दिए. இயேசுவானவர் வந்தாரு, यीशु मसीह आए, அவருடைய கை எப்படிப்பட்ட கையா இருந்துச்சு? उनके हाथ कौन कैसा बड़ा हाथ था. அந்த ஒரு 12 வயசு சிறு பெண் அவ மேல கையை வச்சு 12 साल की उस उम्र की बेटी के ऊपर अपने हाथ रखकर தலித்தா குமி அப்படிங்கிறார். दबिता तो उठ जा कर कहते हैं. அவர் 12 வயசு அந்த பெண் வந்து என்ன செய்தா, இறந்து போன மகள் உடனே உயிரோட எழும்புறார். 12 साल की उस बेटी मरी हुई थी, लेकिन परमेश्वर ने उसे जिलाया है. ஆண்டவர் கையை தொட்டு தான் கூப்பிடுதா, பிடிச்சி அந்த தலித்தா குமி அப்படின்னு சொல்றாரு. परमेश्वर अपने हाथ से उस बेटी के हाथ पकड़कर उसे उठाकर बिठाते हैं. 2 குருடர் வந்து ஆண்டவர்கிட்ட நிக்கிறாங்க. 2 अंधे आकर परमेश्वर के सामने खड़े हैं. ஆண்டவர் என்ன செய்றாரு, அவங்க கண்களை அவர் தொட்டு என்ன செய்றாரு, உங்க விசுவாசத்தின்படி உங்களுக்கு ஆக கடவுது. परमेश्वर अपने हाथों से उनके आंखों को छूकर और उनको दृष्टि देते हैं ताकि वो प्रकाशमान हो. அதே மாதிரி பேதுருவோட மாமி காய்ச்சல் ஜுரத்துல இருக்கா. उसी समान पतरस की सास बीमारी में थी. ஆண்டவருடைய கை அவளை தொட்ட உடனே அவளுக்கு ஜுரம் விட்டுட்டான். परमेश्वर अपने हाथ से उन्हें छुआ और तुरंत चंगाई हो गई. அதே போல ஆண்டவர் மனதுருகி யாரெல்லாம் தொட்டாரோ அவ்வளவு பேருக்கு எனக்கு சித்தம் உண்டு சுத்தமாகுன்னு சொல்லி குஷ்டரோகியை சுத்தப்படுத்துறாரு. उसी समान परमेश्वर जिस जिनके ऊपर तरस आए वे सारे लोगों को परमेश्वर ने छुटकारा दिया कर हम देखते हैं. ஆண்டவருடைய கை, இயேசு கிறிஸ்துவின் கை அற்புதம் செய்யற கை. परमेश्वर का हाथ, यीशु मसीह की हाथ छुटकारा देने वाला हाथ है. இந்த புதிய ஏற்பாட்டு காலத்துல நம்மளுக்கு ஆண்டவர் என்ன செய்றார், நம்மளோட கூட இருந்து நம்மள அற்புதம் செய்ய வைக்கிறார். इस नए करार के दिन में परमेश्वर हमारे जरिए से हमारे हाथ उठाकर परमेश्वर बहुत बड़ी कार्य करने वाले हैं. அந்த கை குறுகின கை இல்ல, क्योंकि उनका हाथ छोटा नहीं है. நம்மோட இருக்கிற ஆண்டவர் பெரியவர். लेकिन हमारे साथ रहने वाला परमेश्वर वो बहुत बड़ा है. நம்ம மூலமாகவும் பெரிய காரியங்களை செய்ய வல்லமை உள்ளவரா இருக்கிறார். हमारे जरिए से भी वो बड़े कार्य करने के लिए वो सामर्थ्य है. எத்தனையோ அற்புதங்களை எத்தனையோ பெரிய பெரிய ஊழியக்காரங்க செய்து கொண்டே இருக்கிறாங்க. कितनी अद्भुत और चिन्ह चमत्कार कितने लोग दास लोग कर रहे हैं. பிசாசுகள் உடனே ஓடுது, அவங்க கையை வச்ச உடனே என்ன செய்யுது, பிசாசு ஓடுது. देखिए हाथ रखते ही कहीं पे शैतान भाग जाते हैं. அவங்க கையை வச்சு ஜெபம் பண்ணும்போது என்ன செய்யுது, அற்புதங்கள் நடக்குது, அவங்களுக்கு சுகம் கிடைக்குது. वो हाथ रखकर प्रार्थना करते ही वो क्या होता है, चंगाई होता है. அப்படிதான் ஒரு ஊழியக்காரர் இருந்தாரு. वैसे एक दास थे. அவர்கிட்ட ஒருத்தங்க வந்து ஜெபம் பண்ண வராங்க. उनके पास आकर एक व्यक्ति प्रार्थना करने लगे. அவங்களுக்கு கேன்சர். उन्हें कैंसर हुआ था. கேன்சर வந்து அது 4வது ஸ்டேஜ்ல இருக்கு, அவங்க சாக போறாங்கன்னு இருக்கு. लेकिन कैंसर आकर 4था स्टेज में था, वो आकर मरने वाला था कर ऐसा परिस्थिति था. ஆனா இந்த ஊழியக்காரர் அவங்க மேல கையை வச்சோடனே அவருக்கு தெரியுது இது பிசாசு தான் இவங்க இப்படி பண்ணுதுன்னு. लेकिन वो दास अपने हाथ से उसे छुआकर प्रार्थना करते समय ये शैतान के जरिए से आया कर वो महसूस करने लगे. அவர் தொட்டு அந்த பிசாசை ஓட்டும் போது அந்த பிசாசு சொல்லுது, நான் இவ்வளவு 4வது ஸ்டேஜ் கேன்சர் வரைக்கும் நான் கொண்டு வந்துட்டேன். लेकिन 4था स्टेज तक मैं उन्हें लेकर आया हूँ. இன்னும் கொஞ்ச நாளையில நான் இவ்வளவு நான் சாகடிச்சிருவேன். और थोड़े दिन में मैं उसे मार डालूंगा. இப்போ பார்க்க உங்ககிட்ட கொண்டு வந்துட்டாலே, आप जाकर तेरे पास से लेकर आए அப்படின்னு சொல்லி அந்த பிசாசு போயிட்டான். वो बात बोलकर वो शैतान भाग गया. அந்த பிசாசு கொண்டோடனே அவளுக்கு என்னது, கேன்சர் எல்லாம் ஒண்ணுமே இல்லாம போயிடுச்சு. जब वो शैतान निकल गया तो उस शरीर के अंदर वो कैंसर नहीं था. அப்ப பாருங்க, ஆண்டவர் மனுஷன் மூலமா இவ்வளவு வல்லமையான காரியங்களை செய்து கொண்டே இருக்கிறார். देखिए मनुष्य के जरिए से परमेश्वर इतनी बड़ी सामर्थ की कार्यों को वो कर रहा है. ஆண்டவருடைய கை ஆசீர்வதிக்கிற கை. परमेश्वर की हाथ आशीष देने वाली हाथ है. ஆண்டவர் தம்முடைய சீஷர்கள் எல்லாம் அவர் பரலோகத்துக்கு பரம் ஏறும்போது, जब परमेश्वर स्वर्गीय और आरोहण होते समय அவர் பெத்தானியா வரைக்கும் அவங்கள சீஷர்கள் எல்லாம் கூட்டிட்டு போறாரு. बेतानी के जगह तक वहां तक शिष्य लोग को लेकर जाता है. அங்க கூட்டி போய் அவங்க அவருடைய கைகளை உயர்த்தி அவர்களை ஆசீர்வதிக்கிறார். देखिए उस जगह पर परमेश्वर अपने हाथों को उठाकर चेले लोग को प्रार्थना करते हैं. அவருடைய கரம் ஆசீர்வதிக்கிற கரம், क्योंकि उनका हाथ आशीष देने वाली हाथ है. அது அற்புதங்களை செய்கிற கரம்.
अद्भुत कार्य करने वाली आत्मा है, அது பெரிய காரியங்களை செய்கிற கரம். वो बड़े कार्यों को करता है நம்மளோடு கூட ஆண்டவர் இருக்கிறார். क्योंकि हमारे साथ भी परमेश्वर है। ஈஸ்வரன் போகும்போது நான் உலகத்தின் கடைசி வரைக்கும் சகல நாட்களிலும் நான் உங்களோட கூட இருக்கிறேன். लेकिन परमेश्वर जाते समय इस बात को उन्होंने कहा, जगत के अंत तक मैं तुम्हारे साथ रहूंगा, உங்களோட கூட வாசம் பண்ணும்படியா நான் பரிசுத்த ஆவியானவரை அனுப்பி தருவேன்னு சொல்லியிருக்கிறேன். तुम्हारे साथ सहायता के लिए मैं पवित्र आत्मा को भेजूंगा। அதே போல பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்து நம்ம கூடயே வாசமா இருக்கிறார். उसी समान पवित्र आत्मा हमारे बीच में आज उतर कर कार्यों को करता है, நம்மையே ஆலயமா மாற்றிட்டார். क्योंकि परमेश्वर हमें भी भवन बना दिया है। நமக்குள் இருக்கிறவர் பெரியவர் இல்லையா? लेकिन हमारे अंदर रहने वाला परमेश्वर बड़ा है, அதனால நம்முடைய கரமும் குறுகின கரம் இல்லை. क्योंकि हमारे हाथ छोटा नहीं होना है। நம்ம கூட ஆண்டவர் இருக்கிறதுனால நம்மளும் பெரிய காரியங்களை செய்வோம். जब हमारे परमेश्वर हमारे साथ है तो हम भी बड़े कार्यों को करेंगे। அநேகருக்கு ஆசீர்வாதமான பாத்திரமா நம்மையும் ஆண்டவர் பயன்படுத்துவார். सारे लोगों को हमें आशीषदायक पात्र सा परमेश्वर बनाएंगे। நாமளும் ஆண்டவரோடு கூட எப்பவும் உறவாடி அவருடைய கட்டளையின்படி நடந்து அவருக்கு பிரியமானதை செய்யும் போது அவர் ஒருபோதும் நம்மளை கைவிடாம நம்மளோடயே கூட இருந்து பெரிய காரியம் செய்வார். देखिए परमेश्वर की वही आज्ञा और उनके कार्यों को हम उसी तरह मानकर चलेंगे तो हमारे साथ भी परमेश्वर रहकर महान कार्यों को करेगा। நம்ம எல்லாரும் மனுஷங்க தான். ஒரு சில நேரங்களில் நாமளும் கொஞ்சம் விலைக்கு போகும் மாதிரி இருந்தாலும் ஆண்டவர் உடனே நம்மளை உணர்த்துவார். நம்ம அவர்கிட்ட உடனே வந்துட்டோம்னா நம்மளுக்கு ஆசீர்வாதம். देखिए हम भी मनुष्य हैं, कई बार ऐसे भटक जाते हैं, लेकिन तुरंत उस कार्य को महसूस कर हम परमेश्वर की तरफ मोड़ेंगे तो परमेश्वर हमारे साथ रहकर बड़े कार्यों को करेगा। ஆண்டவருடைய கை நம்மளோடு கூட இருக்கு. परमेश्वर का हाथ हमारे साथ रहेगा, நாமளும் பெரிய காரியங்களை செய்வோம். हम भी बड़े कार्यों को करेंगे। கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பார். परमेश्वर इस वचन को आशीष करना है। ஜெபம் प्रार्थना। மிகுந்த கிருபை இரக்கமுள்ள ஆண்டவரே, दया से बनने वाले परमेश्वर, உம்முடைய கை எவ்வளவு பெரிய கை. आपकी हाथ कितनी बड़ी हाथ है। நீ வானங்களை படைத்த அந்த வானங்களை உருவாக்கின கரம். आप आकाश को बनाए हुआ हाथ है परमेश्वर। வான விரிவை உண்ட அந்த வான விரிவையும் உம்முடைய கரம் உருவாக்கிச்சுதாப்பா. क्योंकि आकाश के विस्तार को आपके हाथ ने रचना की है। அப்போ நீ ஒவ்வொன்றையும் உருவாக்குகிற கரம் அப்பா உங்க கரம். आपके हाथ हर एक कार्य को रचना करती है। நாங்க ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை செய்கிற கரம் அப்பா. हम ना सोचते इतनी अद्भुत कार्य आप करेंगे। இந்த நாள்லயும் ஆண்டவரே உங்க கரம் எங்களோடு கூட இருந்து நாங்களும் அந்த மாதிரி பெரிய காரியங்களை செய்யறதுக்கு எங்களையும் தகுதிப்படுத்திருக்கிற தயவுக்காக நன்றி அப்பா. इन दिनों में भी आपके जैसा उस कार्य को करने के लिए आप हमें योग्य बनाइए। நாங்க ஒருபோதும் விட்டு விலகாதபடி உம்முடைய சித்தம் செய்து ஆண்டவரே நாங்களும் பெரிய காரியங்களை செய்ய எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க. हमें भी कहीं बार आपके ना छोड़ते हुए हमेशा आपकी योजना को करने के लिए हमें सहायता कीजिए। ஒவ்வொருவரையும் அப்படியே நீங்க ஆசீர்வதிங்கப்பா. हर एक लोग को उसी समान आप आशीष कीजिए। நீ பெரிய காரியங்களை செய்கிறபடினால் உமக்கு நன்றி. आप बड़े कार्य करने के लिए आपको धन्यवाद। இயேசுவின் மூலம் ஜெபங்கள் பிதாவே. यीशु मसीह के नाम से प्रार्थना सुन पिता, ஆமென். आमीन। கர்த்தருடைய கரம் குறுகலான நம்மளுக்கெல்லாம் பிரச்சனையாவே இருக்கையா நம்ம ஜெபம். परमेश्वर का हाथ छोटा नहीं है, क्योंकि ஏன் क्यों சொல்லுங்க, நம்ம அவசரப்படுதோம். हम जल्दबाजी करते हैं। அம்மா போய் சொன்னாங்க, என்னன்னு சொன்னாங்க, அம்மா அவங்க அம்மா கன்னிமரியா मरियम ने इस तरह कहा था, அவங்களுக்கெல்லாம் ரசம் இல்லையே, वे लोग को द्राक्ष रस नहीं है, நம்மளுக்கு நிறைய தேவை இருக்கு இல்லைன்னு, लेकिन हमारे लिए बहुत जरूरतें नहीं है ஆனா करकर, இருக்கு, लेकिन है, நம்ம கண்ணுக்கு மறைவா இருக்கு. वो हमारे आंखों की छुपा है। வெளிப்பாடு வந்துட்டா சும்மா இருப்போம். प्रकटीकरण देगा तो हम चुपचाप होंगे। அல்லேலூயா. हालेलुया। நான் வெளிப்பாடுக்காவே படுத்திருப்பேன். मैं प्रकट के लिए इंतजार करती रहती हूँ। परमेश्वर देंगे। தாவீது என்ன சொல்றாங்க, दाऊद क्या कहता है, வசனம் சொல்லுங்க, நான் நினைச்சிருக்க வசனத்தை சொல்லுங்க. இந்த இவங்க சொன்ன செய்திக்கு கர்த்தருக்காக நான் பொறுமையோட परमेश्वर के लिए बहुतायत से मैं इंतजार कर रहा था।
அவர் பொறுமையுடன் காத்திருந்ததுனாலதான் वे धीरज के साथ में रहता அவர் है। எவ்வளவு பெரிய தேவன். वो कितनी बड़ी परमेश्वर है। என்னிடமாய் சாய்ந்து मेरी ओर मुड़कर என் கூப்பிடுதலை கேட்டார். मेरी आवाज को वो सुनता है। அப்ப எப்ப கேட்பாரு? वो कब सुनेंगे? நானா ரொம்ப நடுங்குவேன். நீங்க அல்லேலூயா. நான் நடுங்கினாலும் அவர் சும்மா தான் இருப்பார். लेकिन मैं ऐसे करती हूँ, लेकिन वो चुपचाप ही रहते हैं। நம்ம ஆண்டவர் போல ஒழிய முடியாதுன்னு ஏசாயா சொல்றாருன்னு எனக்கு. लेकिन हमारे परमेश्वर के அது ஒழிஞ்சு கிடக்க தெரியுமா அந்த வசனம்? पर हमारा परमेश्वर ना छुपने वाला परमेश्वर है। அல்லேலூயா. அது நம்ம வாழ்க்கையில ஒழிஞ்சிருந்தாலும் அவர் உயிரோடு இருக்காரு. அப்படிதானே? लेकिन हमारे जीवन में भी छुपा जैसा रहता है, लेकिन वो हमारे कार्यों में परिपूर्ण करता है। அவர் மூலமா எலியா மூலமா என்னெல்லாம் செஞ்சாங்க. ஆனா எலியா என்ன செஞ்சாரு? சூரிய செடியில போய் एलिया के जरिए से कितना परमेश्वर कार्यों को किया है, लेकिन वो जाकर एक जगह में छुप நான் जाते हैं। நல்லவே இல்லை ஆண்டவரே என்னை விட்டுருந்தாரு. लेकिन मैं अच्छा नहीं हूँ, मुझे छोड़ दीजिए। நம்ம வாழ்க்கையில யாருக்கெல்லாம் அப்படி வந்தது? हमारे जीवन में किस किस को इस कार्य होता है? அல்லேலூயா. நாங்க அவசரக்காரின்னு யாரையும் சொல்லுவீங்க. हम जल्दबाजी के लोग हैं, कौन बोलते हैं? எங்க வீட்டுக்காரங்க சொல்லுவோம் இவ அவசரக்காரி. ये जल्दबाजी करती है। அல்லேலூயா. நம்மளுக்கு ரொம்ப அவசரமா இருக்கான ஆண்டவர் எல்லாம் தெரியும் அவருக்கு. लेकिन हमें कई बार जल्दी लगता है, लेकिन எல்லாமே परमेश्वर सब कुछ தெரியும். जानता है। அப்ப நாம என்ன செய்யணும்? हम क्या करना நான் चाहिए? என்ன செய்யணும்? मैं क्या करना மாறுதலே चाहिए? இல்லையே. வாழ்க்கையில ஒரு மாறுதலும் இல்ல. कुछ भी बदलावट नहीं है जिंदगी में, நம்ம வாழ்க்கை பூரா அற்புதம் செய்தாரு. लेकिन फिर भी परमेश्वर हमारे जीवन पूरा அவர் अद्भुत कार्य करता செய்தது है। அவர் செய்தது செய்தாரு. जो वो करता है वो करता है, நம்ம நினைச்சபடி இல்ல. लेकिन जैसा हम सोचते हैं वैसा नहीं। நம்ம ஆண்டவரை போல அன்புள்ளவர் இல்லை. लेकिन हमारे परमेश्वर के समान प्रेम जताने वाला कोई नहीं है। நம்ம இந்த வனாந்தரத்துல போனா என்ன செய்வோம்? हम भी रेगिस्तान में जाएंगे तो क्या कर சின்ன सकते பிள்ளைகள் हैं? எல்லாரும் இருக்காங்க. குடிக்க என்ன இல்ல? தண்ணி छोटे இல்ல. बच्चे लोग हैं, सब लोग हैं, लेकिन पानी पीने के लिए नहीं है। நீங்க என்ன சொல்வீங்க ஜெயராணி? அல்லேலூயா. நம்ம எல்லாரும் என்ன நினைப்போம்? हम सारे लोग क्या सोचते எவ்வளவு हैं? தாகமா இருக்கு. 3 நாளையில 3 दिन पानी नहीं था। அவங்களும் பாவம் தான். ஆனாலும் அற்புதங்களை கண்டவங்க பொறுமையா தான் இருக்கணும். लेकिन इतनी अद्भुत कार्य उन्होंने देखा है, लेकिन थोड़ी सी धीरज रखेगी तो நம்மளால अच्छा முடியுமா? होगा। हमसे ये कार्य हो கர்த்தருடைய सकता है। வார்த்தையை விசுவாசிக்கிறவன் டான்ஸ் சொல்லுங்க. परमेश्वर का वचन जो भरोसा करता है वो कभी भी डगमगाता नहीं है। நான் எது பதறினேன். क्यों डगमगाना है? என் பேரன் என்ன செய்திருக்கான்? ஸ்கூல் எல்லாருக்கும் இல்ல, அவனுக்கு மட்டும் ஸ்கூல்னு நான் நினைச்சுக்கிட்டேன். लेकिन सारे लोग को स्कूल नहीं है, लेकिन उसको ही स्कूल है कर मैं ऐसे सोचने लगी। அவன் டைம் வார டைம் வர காணும். लेकिन जो समय पे वो आना चाहिए था वो समय पे वो மம்மி नहीं யாரு है। சொல்லாமே அவன் வேலைக்கு போயிட்டான். लेकिन कोई किसी को वो बताए बिना वो ऐसे ही काम पे இந்த चला மழை गया। நேரம் சுத்தி பார்க்க போக கூடாது. என்ன ये बारिश के टाइम में घूम फिर कर घूमने के लिए नहीं जाना है। அவன் சொல்லி என் கூட ஆண்டவர் இருக்கார் நான் போனேன். लेकिन मैं मेरे साथ परमेश्वर, इसलिए मैंने गया। அல்லேலூயா. நிறைய பேர் சுத்தி பார்க்க போனவங்க காணாம போயிருந்தாங்க. लेकिन बहुत लोग घूमने के लिए गए हैं, वो लोग नहीं दिख அந்த रहे பிள்ளை हैं। சொல்லி எதுக்கு பதறீங்க? लेकिन वो बेटी बोलने लगी நம்ம क्यों आप, கேன்சர் நம்மட சின்ன பிள்ளைகள் சொல்லுது. लेकिन वो छोटी बच्ची कह रही है आप क्यों व्याकुल हो रहे हैं, वो आ நம்ம जाएगा। பிரச்சனை அப்படி இருந்தாலும் लेकिन हमारी परिस्थिति वैसा அவர் नहीं होती। அமைதியா இருந்து செயல்படுகிற தேவன். लेकिन वो धीरज के साथ रहकर वो कार्य को करता है। எலியா என்ன சொன்னாரு? தயவு செய்து என்னை விட்டுருங்க, நான் எங்க பிதாக்களை விட என்ன இல்ல நல்லவன் கிடையாது. लेकिन मैं पिता लोग के से बढ़कर मैं अच्छा नहीं हूँ कर कहने लगा। அவர் செத்து போகணும்னு சொல்றாரு. मैं मरना है कर वो कहने लगा। ஒரு பெண்ணுக்காக ஓடி போறாரு. एक स्त्री के लिए भाग कर जाता है। அவர் சொல்லாம கொல்ல முடியுமா? क्या परमेश्वर के आगे के बिना क्या वो मार सकती நமக்கு है? எல்லாமே தெரியும். लेकिन हमें सब कुछ ஆனா जानते பிரச்சனை हैं। வரும்போது लेकिन परेशानी आते समय ஆன்சர் தந்தாலும் उत्तर देगा तो भी, ஆத்மா அமர்ந்திருக்காது. लेकिन हृदय स्थिर नहीं होती है। தாவீதுக்கு அவன் நிறைய கஷ்டப்பட்டாரு. लेकिन दाऊद जी बहुत व्याकुल அவர் होने लगे। ஆத்மாவோட பேசாரு. लेकिन आत्मा के जरिए से वो என் बातें ஆத்மாவே करते நீ हैं। அமர்ந்திரு. हे मेरे मन, எல்லாரும் அமர்ந்திருக்க மாட்டேங்குது. ஏன்னா அவர் சவுல் விரட்டிட்டே வராரு. मेरे आत्मा तो चुपचाप रहकर परमेश्वर के कार्य को देख। கண்ணுக்கு தெரியாத ஆவிகள் நம்ம சுற்றி இருக்குது. हमारी आंखों को ना दिखने वाली ऐसी आत्माएं हैं। நம்ம பேசுகிற வார்த்தையில கூட हम बातें करने वाले बातों में भी பிசாசு நுழைய முடியும். शैतान आ सकता है। அல்லேலூயா हालेलुया அல்லேலூயா. हालेलुया। அப்ப இன்னைக்கு நம்ம ஆண்டவருடைய
கை குறுகலன்னு மோசேக்கு சொல்ல வேண்டியதா இருந்துச்சு. लेकिन आज परमेश्वर के हाथ छोटा नहीं हुआ कर कर मूसा जी कहने लगा। இப்ப நம்ம ஏமாத்திரம் तो हम किस तरह रहते हैं? நம்ம ஏமாத்திரம்னு சொல்லதுக்கு முடியாது. ஏன்னா பைபிள் பூரா நமக்கு எழுதப்பட்டிருக்கிறது. लेकिन हम ऐसे ही कर कर बोलने के नहीं बोल सकते, लेकिन बाइबल पूरा हमारे सामने लिख कर रखा है। அவங்க இவ்வளவு நாள் மட்டன் கிடைக்கல, அவங்க என்ன பண்ணிருக்கணும்? लेकिन इतने दिन से मटन नहीं मिला, वो लोग क्या सोच करना चाहिए? ஜெபம் பண்ணிருக்கணும், प्रार्थना कर सकते थे वो लोग। ஆண்டவரே எனக்கு ஆசையா இருக்கு, परमेश्वर मुझे इच्छा है। மட்டன் ஞாயிற்றுக்கிழமை ஒரு மட்டன் சாப்பிடாம யாரு இருப்பா? அல்லேலூயா. हालेलुया। அப்போ எனக்கு ஆசையா இருக்கு மட்டன் சாப்பிட, எனக்கு வேணும்னு அவங்க கேட்டிருக்கணும். मुझे मांस खाने के लिए इच्छा है कर कर वो लोग परमेश्वर से पूछते तो परमेश्वर देते हैं। அவங்க பழைய வகையில பேசுறாங்க, लेकिन वो लोग जो छोड़कर आए थे पुराने कार्यों को वो बातें करते हैं। அவங்க அடிமைகளாக இருந்தாங்க, गुलाम थे वो लोग, அவங்க நிமிர்ந்து நிற்க முடியாது. लेकिन वो लोग ऐसे सर उठाकर खड़ा नहीं पाते। அடிமையா இருந்தாலும் பரவாயில்ல, எங்களுக்கு அந்த இலவசமா கிடைச்ச மீன் வேணும்னாங்க. लेकिन गुलाम रहेगा तो भी चलेगा, लेकिन वो मच्छी मिलेगा तो भी मिलता था ना कर कर वो सोचने लगे। இன்னைக்கு தேவன் நமக்கு உயிரையே தந்து परमेश्वर आज हमें जीवन देकर நம்மளை விலையேறப்பட்ட ரத்தத்தினால மீட்டு கொண்டார். उनकी बहुमूल्य लहू के द्वारा हमें छुटकारा पाकर उठा लिया है। நம்ம விடுவிக்கப்பட்டிருக்கிறோம். हम छुड़ाए गए लोग हैं। அப்ப நம்ம பிரச்சனை வந்தா எப்படி இருக்குது? अगर हमें एक परेशानी आएगी तो क्या है? அவர் பார்த்துட்டு தான் இருக்கார். लेकिन परमेश्वर फिर भी देख அவர் रहे हैं। ஏற்ற நேரத்துல உதவி செய்வார். वो ठीक समय पर हमें सहायता करेगा। நம்ம மனிதர்களா இருக்கிறதுனால हम मनुष्य हैं, इसलिए வசனப்படி நடக்காம वचन के अनुसार नहीं நம்ம चलते। இஷ்டப்படி சுய முயற்சி நம்ம தேடும் போது அவர் அமைதியா இருப்பார். हम स्वयं के जरिए से हम ढूंढने लगते हैं और बात करने लगते हैं। நம்ம புஜபலத்தை பாராட்டு மட்டும் அவர் உதவி செய்ய முடியாது. हम बाहुबली के साथ कार्य को करने के लिए सोचते हैं। பாடு மேல பாடு, பாடு மேல பாடு, எப்படி காத்திருக்க முடியும்? दुख के ऊपर दुख, दुख के ऊपर दुख, कैसे इंतजार कर कर रह सकते हैं? அவர் செத்து போகல. परमेश्वर नहीं मरे हैं, ஏன்னா நம்ம எப்படி இருக்கோம், அவர் மேலே அன்பு எப்படி இருக்கு. लेकिन हम कैसे हैं और उनके ऊपर प्रेम हमारा कैसा है? யோவான் என்ன சொல்றார்? மணி ஆயிட்டா, அன்புக்கு பயம் இல்லை. 5 நிமிஷம் இருக்கு. அன்புக்கு பயம் இல்லை. எல்லாரும் முடிக்காம இருக்காங்கன்னு ஒருத்தரும் ஒண்ணுமே சொல்ல முடியுங்க. அன்புக்கு பயம் இல்லை. प्रेम के लिए डर नहीं है। இப்ப யாருக்கெல்லாம் ஆண்டவர் மேல அன்பு இல்லை? அல்லேலூயா. நான் அந்த ரயில்வே குவார்ட்டர்ஸ்ல ராதா வீட்டில் ஜெபக்கூட்டம் நடத்த போகும்போது ரோட்டை கிராஸ் பண்ண எனக்கு முடியாது. रास्ता क्रॉस करने नहीं हो पाता था। அந்த லாரி டயர் பெருசா தெரியும். और लारी की टायर बहुत बड़ा दिखने लगा। எப்படி கிராஸ் பண்ணுவேன்னா, मैं कैसे क्रॉस कर सकती हूँ? அந்த மாதிரி நான் செய்தியில சொல்லுவேன், பிரச்சனை நம்ம ஆண்டவரோட பெருசு கிடையாது. लेकिन जो समस्या है वो हमारी परमेश्वर से बढ़कर नहीं है। நான் எப்படி கிராஸ் பண்ணுவேன்? मैं कैसे उस रास्ते को क्रॉस யாரெல்லாம் कर सकती போறாங்களோ हूँ? அவங்க பின்னால ஓடி போய் நிற்பேன். लेकिन जो लोग जाते हैं उनके पीछे जाकर मैं खड़ी हो पाती हूँ। அவ்வளவு பயந்தாமொழினா. ऐसी मैं डरने वाली हूँ। அல்லேலூயா. நம்ம பிரச்சனையோட ஆண்டவர் என்னது? பெரியவர். लेकिन हमारी परेशानी से बढ़कर हमारे परमेश्वर बहुत बड़ा है। என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போய் मेरी समाधान तुम्हारे बीच में मैं रखा हूँ। இல்லைன்னா உயிரோட இருக்கணும். அவர் மாத்திரம் இல்லைன்னா நான் உயிரோட இருக்க முடியாது. अगर परमेश्वर हमारे साथ नहीं तो हम जीवित नहीं रह पाते। ஏலியா சொன்ன மாதிரி நான் செத்து போகணும். एलिया जैसा बोला मैं मर मिटूंगा। அல்லேலூயா. செத்து போனா எங்க போவோம்? मर जाएंगे तो कहाँ जाएंगे? நம்மளா செத்து போனா நரகத்துக்கு போவோம். जब हम ही मरेंगे तो हम नरक जाएंगे। நமக்கு இன்னொரு உலகம் இருக்குது. लेकिन हमारे लिए और एक राज्य है। இது 80 70 வருஷம் தான். सर 80 9 அதுக்கு மேல எங்க இருக்கும்? उसके ऊपर हम कहाँ जाते हैं? 90 100 யாராவது இருப்பாங்க. அல்லேலூயா. இப்போ என் பிள்ளை ஒரு சொல்லலாம், பாட்டி 82 நீங்க இப்போ 82 வரைக்கும் இருப்பீங்கன்னா. அல்லேலூயா. எத்தனை வருஷமோ இருக்கு மட்டும் சுகம் இல்லாம சுகத்தோட இருக்கணும். देखिए कितने वर्ष तक भी रहेंगे, लेकिन चंगाई के साथ आराम के साथ रहना நம்ம चाहिए। வேலையை நம்மே பார்க்கணும். हमारी काम खुद हमें ही करना चाहिए। அடுத்தவங்களுக்கு உத்தரமா இருக்க கூடாது. अब दूसरे लोग को उपद्रव करके नहीं இப்படி रहना है। விடாம ஜெபம் பண்ணுங்க, இருக்க மாட்டோம். ऐसे प्रार्थना कीजिए, नहीं रहेंगे। அல்லேலூயா.
வயசானோடனே ஞாபகம் மருதி வந்துடும் அப்படின்னு சொல்லியே ஞாபகம் மருதி இழுத்துக்கிடுவாங்க. लेकिन उम्र होने के बाद सब भूल जाते हैं कर ऐसे बोलते ही वो அடுத்தவங்க சொல்றதை விட நம்ம வாய்க்கு ரொம்ப வல்லமை இருக்கு. लेकिन वही कार्य हम बोलेंगे तो सामर्थ्य भरा जीवन रहता है. நம்ம ஞாபகம் மருதின்னு சொன்னா मैं भूल जाता हूँ सब ऐसे बोलेगा तो वो वैसे ही होएगा. அல்லேலூயா. நம்ம உயிரோடு இருக்க நாளெல்லாம் जीवन भर हमें நமக்கு பலத்தை தருகிறவர். परमेश्वर में बल देकर चलाता है. அவர் பவுல் சொல்றாரு, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவாலே எல்லாவற்றையும் செய்ய मुझे बल देने वाला परमेश्वर के जरिए से मैं सब कुछ कर सकता हूँ. எனக்காக உங்களுக்காக தான் எழுதப்பட்டிருக்கு. मेरे लिए आपके लिए इस वचन को लिखा है. அவர் பலன் தருவார். वो बल देने वाला है. அவங்க என்னை விட யங்கு தான். मेरे से वो உங்க பேரு என்ன பேரு? சந்தோஷம் மறந்துட்டேனே. அவங்க என்னை விட இளையவங்க தான். वो मेरे से भी छोटे हैं. இளையவங்க தானே? அல்லேலூயா. ஆனா வேலை செய்தாங்க, பேலன்ஸ் செய்தாங்க, सब कुछ वो करते हैं. இந்த மழையிலையும் வீட்டில் இருக்கல. நடந்து வரும்போது ரொம்ப கஷ்டமா வருவாங்க. நடந்து வந்துருந்தாங்களே. लेकिन चलकर आते हैं. அல்லேலூயா. யார் வீட்டுக்கும் போகக்கூடாது. அவங்க அதாவது விடுதலையோடு இருக்கணும். किसके घर पे भी नहीं जाना है कर ऐसे वो थम कर खड़े हैं. நம்ம பிள்ளைகள் வீட்டுக்கு போனோம்னா हम बच्चों लोग के घर पे அப்படி செய்யக்கூடாது, இப்படி செய்யக்கூடாது. वैसा नहीं करना, ऐसा नहीं करना कर बोलते हैं. நம்ம பிள்ளைகள் அன்பா இருப்பாங்க, குறை சொல்லல. बच्चे लोग प्रेम से रहते हैं, लेकिन कमी कटी नहीं बोल रही हूँ. நம்ம விடுதலையோடு இருக்கணும். लेकिन हम छुटकारे के நம்ம साथ அதிகாரத்தோடு இருக்கணும். हम अधिकार के साथ रहना है. அவர் தருவார். वो परमेश्वर देंगे. டைம் பேட் கர்த்தருடைய கை குறுகல. परमेश्वर की हाथ छोटा नहीं है. அது நம்ம விசுவாசத்துல இருக்கு. इस कार्य को विश्वास के जरिए से நம்ம रहेंगे. பொறுமையுடன் காத்திருக்கிறதுல இருக்கு. धीरज के साथ हमें इंतजार करना है. மட்டன் வேணும் ஜெபம் பண்ணியிருந்தா கொடுத்துருப்பாரு. मटन चाहिए कर प्रार्थना करेंगे तो जरूर देंगे. அவற்றை எத்தனை பேர் கலக்கம் பண்ணுதோம்? कितने लोग ऐसी நம்ம ஆராய்ந்து பார்த்தா தான் தெரியும் நம்ம கலக்கம் பண்ணுதோமா விண்ணப்பம் பண்ணுதோமான்னு. लेकिन परमेश्वर के साथ हम अधिकार जताते हैं कि विनती करते हैं कि हमें कुछ जानना है. நாம் வணங்குற தேவன் எல்லாரும் வணங்குற தேவன் மாதிரி இல்ல. हम जिस परमेश्वर को आराधना करते हैं वे सारे लोग आराधना करने के समान परमेश्वर அவர் हमारा அன்புள்ளவர் தான், वो प्रेमी இரக்கமுள்ளவர் தான், दया है ஒளிந்து எடுப்பார். और चुप कर रहते हैं. ஆனா நேற்று சமயத்தில் நமக்கு என்ன செய்வாரு? लेकिन वही ठीक समय உதவி पर செய்வார். हमें எந்த सहायता இடத்துல भी- நமக்கு सहायता भी करते हैं. வெட்கப்பட்டோமோ அந்த இடத்துல என்ன செய்வாரு? जिस जगह पर हम लज्जित हुए हैं उसी जगह पर हमें उठाकर खड़ा அப்படிப்பட்ட करेंगे. விசுவாசத்தை தேவன் वैसे एक विश्वास परमेश्वर मेरे बीच में देंगे. பாடல் படி